ஒருத்தவங்க சீரமில் 150 பிகோகிராம் per ml விட விட்டமின் B12 கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னு. பிளான் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஷெல்லி ஃபிஷ்லையும் டுனா அல்லது காணாங்கழுத்தா மீன், சார்டென் அல்லது மத்தி மீன், சால்மன் அல்லது கிழங்கா மீனில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு என்ன காரணம் கேட்டோம்னா ப்ராட்லி ரெண்டே காரணம். ஒன்று, டயட்டில் அடிக்வேட் விட்டமின் B12 இல்லாதது. நம்பர் 2, டயட்டில் அடிக்வேட் விட்டமின் B12 எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக அப்சர்வ் ஆகாமல் சில ஃபேக்டர்ஸ்னால விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இப்போ தான் ரொம்ப காமனாக எல்லார் மத்தியிலையும் காணப்படுது. நம்ம பாடியில் இருக்கிற 8 டைப்ஸ் ஆஃப் விட்டமின் பியில் விட்டமின் B12 ஆர் சைனோகோபாலமைன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விட்டமின் B12 நம்ம உடம்புல சிந்தசிஸ் பண்ணுறதில்ல. ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதாவது ஃபுட்ஸ் வழியாக தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது, மெயின்லி அனிமல் சோர்ஸஸ். அதனால தான் வேகன்ஸும் வெஜிடேரியன்ஸும் விட்டமின் B டெஃபிஷியன்சிக்கு அதிகமாக ஆளாகிறாங்க. விட்டமின் B12 நம்ம உடம்புல என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 எக்ஸலண்ட் எனர்ஜி ப்ரொவைடர். நம்ம ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ணுற ரெட் பிளட் செல்ஸோட காம்பனண்ட்டுக்கும் விட்டமின் B12 இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம நர்வஸ் சிஸ்டம் எஃபிஷியண்டாக வேலை செய்கிறதுக்கும் நம்ம ஜெனட்டிக் காம்பனண்டான டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனுக்கும் விட்டமின் B12 ரொம்ப அவசியமானது. சராசரியாக ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு நாளைக்கு 2.4 மைக்ரோகிராம் பர் டே விட்டமின் B12 தேவைப்படுது. ப்ரெக்னென்ட் உமனுக்கு 2.6 மைக்ரோகிராம் பர் டே, லாக்டேட்டிங் ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் உமனுக்கு 2.8 மைக்ரோகிராம் பர் டே. விட்டமின் B12 என்னென்ன ஃபுட் சோர்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அனிமலோட ஃப்ளஷில், லிவர் அண்ட் கிட்னிஸில், கிளான் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஷெல்லி ஃபிஷ்லையும் டுனா அல்லது காணாங்கழுத்தா மீன், சார்டென் அல்லது மத்தி மீன், சால்மன் அல்லது கிழங்கா மீனில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அண்ட் கவுஸ் மில்க் அண்ட் எக்ஸ்லையும் இருக்குது. நம்ம உணவில் உட்கொள்ளும் விட்டமின் B12 உடம்புல எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஃபுட் கூட விட்டமின் B12 நம்ம ஸ்டொமக்கில் போக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதை பிரித்து எடுக்கும். எகெயின் ஸ்டொமக்கில் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அந்த ப்ரோட்டீன் இந்த பிரிக்கப்பட்ட விட்டமின் B12 கம்பைன் பண்ணி ஹோல் இன்டெஸ்டைனல் அப்சர்ப்ஷனுக்கு உதவுது. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு என்ன காரணம் கேட்டோம்னா ப்ராட்லி ரெண்டே காரணம். ஒன்று, டயட்டில் அடிக்வேட் விட்டமின் B12 இல்லாதது. நம்பர் 2, டயட்டில் அடிக்வேட் விட்டமின் B12 எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக அப்சர்வ் ஆகாமல் சில ஃபேக்டர்ஸ்னால விட்டமின் B12 டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல காணப்படுது. நம்ம டயட்டில் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இல்லைன்னா ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகி விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியாக முடியும். கேஸ்ட்ரைட்டிஸ் என்ன பண்ணோம்னா உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ ஃபுட்டில் வர விட்டமின் B12 இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால தனியாக பிரிக்கப்படாமல் இருக்கிறதுனால விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியால் முடிய வாய்ப்பு இருக்குது. சிலவங்க டயட்டில் நல்லா விட்டமின் B12 எடுப்பாங்க, அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸும் இருக்காது. பட் ஸ்டொமக்கில் ஸ்பெசிஃபிக் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு என்னதான் விட்டமின் B12 எடுத்துட்டாலும் அந்த விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் த்ரூ அவுட் த அலிமெண்ட்ரி ட்ராக் வரதை தடைப்படுது. பெர்னிஷியஸ் அனிமியா என்ற ஸ்லோ சஸ்டைன்ட் டிராஸ்டிக் டிசீஸில் முடியும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிசீஸான கிரான்ஸ் டிசீஸ், சீலியாக் டிசீஸ் போன்ற டிசீஸில் விட்டமின் B12 அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுனால விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியா வரலாம். வெயிட் லாஸ்க்காக சிலவங்க கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்கள விட்டமின் B12 அப்சர்வ் ஆகாமல் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியா வரலாம். அண்ட் கிரானிக் அல்கஹாலிசம் இந்த கண்டிஷன்லையும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இந்த டாபிக் எதுக்கு டாக்டர்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் மாத்திரம் இல்லாமல் நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் மாத்திரம் இல்லாமல் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸும் வரும். உடல் ரீதியான சிம்டம்ஸ் அல்லது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் வீக்னஸ், மலைஸ், டயர்டாக ஃபீல் பண்ணுறது, நாசியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், வெயிட் லாஸ், லேக் ஆஃப் ஹங்கர், தோலில் எல்லோயிஷ் டிஸ்கலரைசேஷன் ஆஃப் ஸ்கின் இருக்கும். அண்ட் கிளாசிட்டிஸ், ஸ்டொமாட்டிட்டிஸ். உளவியல் ரீதியான அல்லது சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன், இரிட்டேஷன், சேஞ்ச் இன் பிஹேவியர். நம்பர் 3, நியூராலஜிக்கல் அல்லது நரம்பியல் சிம்டம்ஸ் எப்படி வெளிப்படுன்னு பார்த்தீங்கன்னா, கைலியோ காலியோ டிங்லிங் சென்சேஷன், கன்ஃபியூஸ் ஸ்டேட், நடக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கான்சென்ட்ரேட் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், ஒற்றை தலைவலியான மைக்ரேன் அண்ட் விஷன் ப்ராப்ளம்ஸ். ஒருத்தவங்க சீரமில் 150 பிகோகிராம் per ml விட விட்டமின் B12 கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி டயக்னோஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸும் எல்லா விதமான சிம்டம்ஸும் வெளிப்படுத்துறது இல்லை. அப்போ டாக்டர் இப்போ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இவங்களுக்கு இருக்குன்றது எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அட் ரிஸ்க். அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம விட்டமின் B12 டெஃபிஷியன்சி பற்றி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்பர் 1, 75 இயர்ஸ்க்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசனுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏன் ஸ்க்ரீன் பண்ணால் அவங்களுக்கு டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. நம்பர் 2, டைஜஸ்டிவ் டிசீஸான கிரான்ஸ் அண்ட் சீலியாக் இருக்கவங்களுக்கும். நம்பர் 3, கிரானிக் அல்கஹாலிசம் மத்தியில். நம்பர் 4, சர்டன் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்க்கு மெட்ஃபார்மின் எடுக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் அல்சருக்கு H2 பிளாக்கர், PPI இன்ஹிபிட்டர்ஸ் எடுக்கிறவங்க மத்தியிலையும். நம்பர் 5, வேகன் அண்ட் வெஜிடேரியன்ஸ். ஸோ எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்?
விட்டமின் B12ஓட இன்னொரு ஃபார்மான சைனோகோபாலமைனை டேப்லெட்ஸ் மூலமாகவோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ நேசல் ஜெல் மூலமாகவோ நேசல் ஸ்ப்ரே மூலமாகவோ நம்ம ட்ரீட் பண்ணலாம். வாட் இஃப் இப்போ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி நம்ம கரெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா என்னென்ன கான்சிக்வன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகலாம். நம்பர் 2 பெரிஃபரல் நியூரோபதி புறல் நரம்பியல் பிரச்சனைகள் வரலாம். நம்பர் 3 மெமரி லாஸ். நம்பர் 4 கன்ஃபியூஷன். நம்பர் 5 ஆண்கள் மத்தியில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்களுக்கு வீரியம் குறைபாடு. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஸ்பைனல் கார்ட் டீஜெனரேஷன், பேரலிசிஸ், பவல் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ் கூட வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்னிஷியஸ் அனீமியா அண்ட் நியூரலாஜிக்கல் ஆல்ட்ரேஷன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த பேஷண்ட் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி உள்ளவங்க விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகளும் சாப்பிடுங்க. அண்ட் அட்ரிஸ்க் கேட்டகரி ஃபார் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி என்ற சில லிஸ்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த மக்கள் தானாக மருத்துவர்கிட்ட முன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டா நல்லது.